மிகவும் பயந்து போன அம்பிகா உடனே தனது சகோதரி அம்பாலிகாவிடம் சென்று வியாசரை எதிர்கொள்வது எவ்வளவு பயங்கரமான அனுபவம் என்பதை கூறினாள். அவரது தோற்றம் மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. இதை கேட்ட அம்பாலிகா பதட்டமடைந்தாள். அச்சம் தவிர்க்க ஒரு வழியை தேடினாள். அதற்காக வியாசரை பார்த்தால் தானே பயம். அவளது கண்களை முழுமையாக துணியால் மூடிக்கொண்டாள். அப்படியே வியாசரை சந்திக்க சென்றாள். ஆனால் அம்பிகாவால் தன் அச்சத்தை கட்டுப்படுத்த முடிந்தாலும் இதற்கு ஒரு விளைவிருந்தது. அம்பிகாவால் பிறந்த குழந்தை திருதராஷ்டிரர் கண் பார்வையற்றவனாக இருந்தான். ஏனெனில் அம்பாலிகா வியாசரை பார்ப்பதிலிருந்தும் எதிர்கொள்வதிலிருந்தும் தவிர்த்துட்டார். அம்பிகாவும் அச்சத்தால் தவறான முடிவெடுத்து சிங்காசனத்திற்கு பலவீனமான மற்றும் கண் பார்வையற்ற வாரிசுகளை உருவாக்கியதை பார்த்து சத்தியவதி மிகவும் வருத்தமடைந்தார். அவர் முடிவெடுத்து ஒரு திறமையான வாரிசு வேண்டும் என உறுதியெடுத்தார். அதனால் சத்தியவதி தன் வேலைக்காரியிடம் சென்று வியாசரை பயமின்றி சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். அம்பிகாவும் செய்தது போல் அல்லாமல் வேலைக்காரி அச்சமின்றி நிதானத்துடனும் மரியாதையுடனும் வியாசரை சந்தித்தார். அவரது துணிவும் பயமின்மையும் காரணமாக அவள் பெற்ற குழந்தை வலிமையானதும் புத்திசாலித்தனமானதும் ஆகும். அவர் விதுரர் என பெயரிடப்பட்டார். அவன் பாண்டவர்களின் நேர்மையான மற்றும் புத்திசாலியான மந்திரியாக வளர்ந்து அஸ்தினாபுரத்தின் முக்கிய ஆலோசகராக இருந்தார். விதுரர் தன் ஞானத்தாலும் நியாயத்தாலும் பிரபலமானவர்.